துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்கு? துப்பாக்கி எப்பவுமே ரொம்ப ரொம்ப கனமானது. அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். அதை முடிஞ்ச அளவுக்கு சிரத்தை எடுத்து மொத்த டீமும் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எங்களுக்கு அந்த தைரியத்தை மொத்தமா கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உலக நாயகன் இருக்காரு. ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த கதையை நான் அப்படிதான் யோசிக்கிறேன். இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்து தான் யோசிக்கல, இந்த கதை என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அவருடைய நிஜ கதையை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரையில சொல்றதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு. எல்லா படமும் சின்சியரா செய்வோம். இந்த படம் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த சின்சியாரிட்டியும் தாண்டி என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஏன்னா ஒரு 2 பேர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, ஒன்று மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள், இன்னொன்று இந்து மேம். இவங்க வாழ்க்கையே இதில் நம்ம ஸ்க்ரீனில் சொல்ல போறோம் போது அது பெரிய பொறுப்பாக ஆரம்பத்தில் உணர்ந்தேன். அதை ரொம்ப சின்சியராக பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து தான் சொல்லணும். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல், சத்யா, அந்த வரிசையில் அடுத்த அமரனா? அந்த வரிசையில் சொல்ல முடியாது. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல் இதெல்லாம் புனைகதைகள். இது அது அல்ல. இது நிஜம், நமக்காக நிகழ்ந்த நிஜம். இந்த கதை ஏன் இப்படி போச்சு அப்படின்னு கேட்கவே முடியாது. இதுதான் கதை. இதை தாங்கிக்க முடிஞ்சா தாங்கிக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையின் கிளைமேக்ஸை முதல்ல கேட்டவங்க இவங்க தான். நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதக்கம் கொடுத்தோம், போஸ்டுமஸ்லி பல மரியாதைகள் செய்தோம். ஆனால் இந்த வீரருக்கு நிகரான வீரம் வீட்லயும் இருக்கணும். ஆமா, அதை பற்றியதும் கூட இந்த கதை. அந்த நிஜம் அது எல்லா தாய்மார்களுக்கும் புரியும், எல்லா மனிதனுக்கும் புரியும். ஆனால் இது வித்தியாசமான கதை. இந்த கதையை நீங்க சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். இந்த கதையை நாங்க சூஸ் பண்ணோம்லாம் சொல்ல முடியாது. இது நிகழ்ந்து விட்டது. நாங்கள் இதை கண்டெடுத்ததில் பெருமை கொள்கிறோம், அவ்வளவுதான். தேங்க்யூ. இது என்னமோ இது எங்களுக்கு பங்கு என்னன்னா இந்த கடமையை செய்திருக்கிறோம் என்ன பங்கு சார். அந்த கண்டெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் சார் சொன்னாங்க. எப்படி கண்டெடுத்தீங்க? நீங்க இந்து மேம் கிட்ட பேசின உடனே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். என்ன இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன்ல உங்களை இந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த உந்துதலா இருந்த விஷயம் என்ன சார்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு பேரு இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப நன்றி. கமல் சாருக்கு வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம்.